தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அஞ்சலி வீட்டுக்குள்ள வந்தா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. எப்படி வசதி? என்ன இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? சொல்லுங்க, வீடியோவை போலீஸ்க்கு அனுப்பிடவா? ஏய், வேண்டாம். அது நாட்டாம உங்க தீர்ப்ப கொஞ்சம் அங்க சொல்லுங்க. வாங்க. தேங்க்ஸ் ஆண்டி, எனக்கு மறுபடியும் வாழ்க்கை கொடுத்துட்டீங்க. நான் என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். நான் கார்த்திக் ரூமுக்கு போறேன். நில்லு. என்ன ஆண்டி? வெளியே போ. ஆண்டி, என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். இனிமே கார்த்திக் வாழ்க்கையில உனக்கு இடம் கிடையாது. மரியாதையே கிளம்பு. ஆண்டி, இப்பதானே நீங்க இங்க இருக்க சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி? இங்க பாரு, அதுக்குள்ள அவங்க மனசு மாறிட்டாங்க. அவங்க சொன்னது தப்புன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்படிதானே மேடம்? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, என்ன கை விட்டுறாதீங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் ஆண்டி. பாரு, போறியா இல்லையா? இவங்க எல்லாரோட முடிவு தான் ஏன் முடிவும். நீ போலன்னா நானே அடிச்சு துரத்திடுவேன். வெளியே போடி. ஆண்டி, ஏய், அதான் உங்க தலைவியை சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. போடி. இங்க பாரு, இன்னொரு தடவை இது ஏன் வீடு புருஷன் வீடுன்னு வந்த தொலைச்சிருவோம். போ. கார்த்திக். ஏய், பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என் புள்ளையோட சேர்ந்து வாழணும்னு சொல்ற? இனிமே இந்த பக்கம் வந்தேன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னை மிதிச்சே கொன்னுடுவோம். கிளம்பு. எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறீங்களா? இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. நான் யாருன்னு காட்டுறேன். காட்டு காட்டு. நீ யாருன்னு தான் எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. போய் இனிமேலாவது யாருக்கும் துரோகம் பண்ணாம புத்தியோட பொழைக்க பாரு. வா. ஏய், அங்க என்ன முறைச்சிட்டு இருக்க? நீ கிளம்பு. கிளம்பு. வா. கார்த்திக். வான்னு சொல்றேன்ல. வா. போ. ஏய், இனிமே இந்த வீட்டுல காலை வச்ச காலை வெட்டிடு. ஏன் இலக்கியா, அப்படியே பைரவி எப்படி மனசு மாறினா? நீ என்ன சொன்ன? என்ன சொல்லிருப்பா? உண்மைய சொல்லிருப்பா இல்ல? அஞ்சலி இது வரைக்கும் வெளியே தான் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தா. இப்ப வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டா. இனிமே அவளை விடக்கூடாது. உடனே அவளை டைவர்ஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். கார்த்திக், கார்த்திக், கடவுளே. இப்படியே போனா என் புள்ள மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துருவான் போல இருக்கே. இல்ல 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 கௌதம், இலக்கியா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உடனடியா கார்த்திகை இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ அந்த பிரியா கிட்ட பேசு, சீக்கிரம் பேசு. பேசுறோம். எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க.
எப்படியாவது என் புள்ள எனக்கு நல்லபடியா வேணும். சரிங்க அத்தை. புத்தி கெட்டவ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்ப தண்டனை அனுபவிக்கிறா. மாமா, இந்த மாதிரி மசாஜ் பண்ணா கை கால் நரம்பெல்லாம் வேலை செஞ்சு நீங்க திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு பிசியோதெரபிஸ்ட் சொன்னாரு. வசந்த், மா? அந்த ஸ்பூன் எடுத்துட்டா. இந்தம்மா. ஏய், என்னடி ஆச்சு? ஏன் திரும்பி வந்துட்ட? கார்த்திக்கோட சேர்ந்து வாழலான்னு போனேன். என்ன வாசலோட திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அந்த கார்த்திக், அத்தை, கௌதம், பைரவி மேடம் எல்லாரும் ஒரே மாதிரி பேசி என்ன அவமானப்படுத்தி துரத்திட்டாங்க. அந்த இலக்கியவால நான் இன்னைக்கு அசிங்கப்பட்டு திரும்பி வந்திருக்கேன். என்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காத மாதிரி நல்ல காய் நகர்த்துறாமா, நல்ல காய் நகர்த்துறா. அஞ்சலி, நீ பண்ண தப்புக்கு இலக்கியா என்ன பண்ணுவா? அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டா. நீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆ? நீங்க ஒரு கேடு கெட்டவள மகளா பெத்ததுனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கா. ஏய் அஞ்சலி, இதுக்கு மேல இலக்கியா பத்தி எதுவும் தப்பா பேசாத. பேசினா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவாங்கற? என் வீட்டு சோத்தை தின்னு வளர்ந்தவ அவ மட்டும் நல்லா வாழணும், என் பொண்ணு வாழ விட்டே இருக்கணுமா? அதானே? இங்க பாருங்க, இலக்கியாவையும் அஞ்சலியும் வளர்த்தப்போ நான் எந்த பாரபட்சமும் பார்க்காம ரெண்டு பேர் மேலயும் சரிசமமான பாசம் காமிச்சுதான் நான் வளர்த்தேன். இலக்கியா நல்ல புத்தியோட வளர்ந்து அந்த வீட்ல நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா அஞ்சலி கர்ப்பிணின்னு பொய்ய சொல்லி ஏமாத்தி வாழ்க்கை இழந்துட்டு வந்து நிக்கிறா. அதுக்கு இலக்கியா என்ன பண்ணுவா? பாத்தியமா பாத்தியமா பாத்தியமா, ஆத்தாளு மகளும் எல்லாரும் ஒரே மாதிரி எனக்கு எதிர வேலை செய்றாங்க. ஓஹோ, எனக்கு அந்த வீட்ல இடம் இல்லைன்னு உங்க பொண்ணு என்ன திருப்பி அனுப்புவா? ஆனா அவ அம்மா நீ என் வீட்ல சந்தோஷமா இருப்ப. நடக்காது. உடனே உன் பையனை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ. போயிடுங்க இங்க இருந்து. நீங்க ரெண்டு பேரும் ரோட்ல நின்னாதான் இலக்கியாவுக்கு என்னோட வலி புரியும். போங்க போங்க, வீட்டை விட்டு ஓடுங்க. இல்ல என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், தள்ளிடா. ஏய், அஞ்சலி, ஏய். விடுங்க, விடுங்க, விடு. ஐயோ மாமா, ஐயோ, தூக்குடா. ஏய், தூக்கு. மாமா, அண்ணே, மாமா, எந்திரி மாமா. ஐயோ, மாமா, அண்ணே. பாத்து. அண்ணே. மெல்ல மாமா. பாத்து. அண்ணே, இப்ப எப்படி இருக்கண்ணே? என்னடி நொன்னா? அதான் என் பொண்ணு சொல்லிட்டால, கிளம்புங்க. ஏய், நாங்க அவரை பாத்துக்கிறோம், நீங்க வெளிய போங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க உங்களை இருங்க வரேன். அக்கா, 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 இங்க பாருக்கா. அஞ்சலி அத்தையும் அம்மாவை கொல்ல பாக்குறாங்க. நீ அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட சொல்லி போலீஸ் அனுப்பி வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுக்கா. ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனதான் புத்தி வரும். சீக்கிரம் வர சொல்லுக்கா. வசந்த், 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 வேணாடா, வேணாடா. அக்கா, அஞ்சலி ஆயுதத்தோட நிக்கிறாக்கா. அவளை அடக்கிறதுக்கு போலீஸ துப்பாக்கி கூட வர சொல்லுக்கா. துப்பாக்கியா? வசந்த், அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதடா, வேணாடா. அம்மாவைய அடிக்கிறீங்க. இப்ப போலீஸ் உங்க கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போகுது. வசந்த், அவசரப்படாதடா, வேணாடா. அஞ்சலி ஒண்ணும் பண்ண மாட்டாடா. ஏய், கீழே போடுறீ. போடு. ஐயோ, இப்படி குடு. வசந்த், அஞ்சலி அவங்க அப்பாவை அடிக்க மாட்டா. போலீஸ் கிட்ட சொல்லுப்பா, வர வேண்டாம்னு சொல்லுப்பா. ப்ளீஸ் பா, சொல்லுப்பா. அஞ்சலி, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க ஒண்ணும் சோத்துக்கு இல்லாம இந்த வீட்டுல இல்ல. என்னோட இன்சூரன்ஸ் ஏஜென்சி வருமானத்தை வச்சுதான் இந்த வீட்டு செலவை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப சொன்னா கூட அக்கா எங்களை வசதியான வீட்டுல கொண்டு போய் வச்சிரும். ஆனா எங்களை வளர்த்து ஆளாக்குன மாமாவுக்கு உங்களால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நாங்க காவலுக்கு இருக்கோம். என்ன அஞ்சலி, அடங்குறியா இல்ல போலீஸ வர சொல்லிட்டா? சொல்லு.
ஐயோ இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் தான் சொல்றேன்ல. அஞ்சலி, அந்த ஏசிபி சொன்னதை மறந்து போயிட்டியா? நீ ஏதாவது பண்ணி என்னையும் ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவ. வாடி வா, வான்னு சொல்றல, வந்து தோலை போ. போ. ஏன் அஞ்சலி உனக்கு இந்த வேலை? போ வாடி. ஏன் எடுத்துட்டு வர விடு. நல்ல வேளை வசந்த், சரியான நேரத்துல நீ இலக்கியாவை கூப்பிட்ட. மா, நான் அக்காவை கூப்பிடவே இல்ல, சும்மா மிரட்டினேன். அப்படி சொன்னதான் நான் வழிக்கு வருவாங்க, புரியுதா? இவங்க நம்மள நிம்மதியா இங்க வாழ விட மாட்டாங்க. நாம அண்ணனையும் கூப்பிட்டுட்டு வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போயிடலாமாடா? மா, என்ன பேசுறீங்க? அவங்களுக்கு பயந்து நம்ம எதுக்கு வெளில போனோம்? மாமா இந்த குடும்பத்தோட தலைவர், இதே வீட்டுலதான் அவர் கௌரவமா இருக்கணும். மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களை பாத்துக்க தான் நாங்க இருக்கோம். கூடிய சீக்கிரம் உடம்பு குணமாயி நல்லா நடப்பீங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தேவையில்லாம வேதனைப்படாதீங்க, புரியுதா? ஆமாண்ணே. ஃப்ரீயா விடுங்க மாமா. அஞ்சலி இங்க வசதியா வாழ்ந்துட்டு அங்க போய் ஆடம்பரமா செலவு பண்ண முடியாம தவிக்கிறா. அதான் மறுபடியும் கார்த்திகோட சேர்ந்தே ஆகணும்னு பையோட வந்திருக்கா. இங்க வந்து தோத்து போய் ஓடினவ சும்மா இருக்க மாட்டா. அஞ்சலி என்ன பண்றான்னு நம்ம அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீல் சேர்ல தானே உட்கார்ந்திருந்தாரு, எப்படி கீழே விழுந்தாரு? அது வந்து ஒரு எருமை மாடு முட்டிடுச்சு. எரும மாடா? எருமாடு எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? டாக்டர், அதை விடுங்க டாக்டர். அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஒரு நிமிஷமா. ஹலோ அக்கா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சா நீயே ஃபோன் பண்ணிட்ட. அஞ்சலி வீட்ல பெரிய கலவரமே பண்ணிட்டாக்கா. என்னடா சொல்ற? என்னத்தக்கா சொல்றது? அஞ்சலி என்ன பண்ணானா? விடுங்க. வசந்த், டேய், மாமாக்கு இப்ப எப்படிடா இருக்கு? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. இப்போ பிசியோதெரபிஸ்ட் மாமாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அஞ்சலி உங்க வீட்டுக்கு வந்தாளா? அங்க என்னக்கா நடந்துச்சு? கோமா வந்து பேக வீசி எறிஞ்சிட்டு பைத்தியக்காரி மாதிரி அம்மாவை கொல்ல பார்த்தாக்கா. டேய், அவ இங்க வந்து தோத்து போன ஆத்திரத்துல தாண்டா அங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அவ மறுபடியும் கார்த்திக் கூட வாழ்ந்தே தீருவேன்னு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாடா. அவ குணம் தெரிஞ்சு எப்படி வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்க? அதனால கார்த்திக் கோவத்தோட அவளை துரத்தி விட்டுட்டான். அந்த ஆத்திரத்தை தான் அம்மா மேல அப்படி காட்டி இருக்கா. அக்கா, நீங்க அங்க துரத்தி விட்டதுக்கு அம்மா என்னக்கா பண்ணுவாங்க? டேய், அஞ்சலிக்கு ஏன் மேல கோவம்டா. அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியல. அதான் எனக்கு பதிலா அம்மாவை அவ கொல்ல பாத்திருக்கா. நல்ல வேலை, அந்த நேரத்துல அவளை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம உனக்கு போன் பண்ண மாதிரி நடிச்சேன். அதுக்கே அவ பயந்து சைலண்ட் ஆயிட்டாக்கா. விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய், நீ அசால்ட்டா இருந்துராத. அந்த அஞ்சலிக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அவ குரங்கு வால்ல தீய வச்ச மாதிரி எல்லார் மேலயும் பாய்வா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த அஞ்சலி எங்ககிட்ட தோத்து போன கோவத்தை உங்க 3 பேர் மேலயும் தான் காட்டுவா. அதனாலதான் சொல்றேன், நீ அம்மாவையும் மாமாவையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். சரிக்கா. இங்க பாரு, அந்த அஞ்சலி வீட்ல என்ன பண்றான்னு கவனிச்சுக்கிட்டே இரு. மறுபடியும் அவ ஏதாவது வில்லங்கம் பண்ணான்னு வையே, எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லு, சரியா? சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. அக்கா, நீ கவலை விடுக்கா. டேய், நான் போன் பண்ணின்னு அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லு. கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லுடா. ம், மறுபடியும் நான் கால் பண்றேன் என்ன? சரிக்கா, நான் வச்சிடறேன். இந்த அஞ்சலி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காளே, அவ எப்பதான் மாற போறாளோ? இந்தப்பா. ஏண்டி,
இப்ப எதுக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ட்ரீட்மெண்டா? ஏன் நல்லா தானே இருக்க? இப்ப நல்லா தான் இருக்கேன். ஆனா இன்னும் 5 நிமிஷத்துல என் உடம்பெல்லாம் ரத்த காயமாக போகுது. என்னடி சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. மா, கார்த்திக் கூட மறுபடியும் சேர்றதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். இந்த இலக்கியா கார்த்திக்க நல்லா ஏத்தி விட்டு என்ன வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டா. பண உதவிக்காக SSK பைரவின்னு எல்லார்கிட்டயும் கெஞ்சி பார்த்துட்டேன். யாருமே இறக்கம் காட்டல. கடைசியா பொட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கே போயிட்டேன். ஆனா அவங்க எல்லாரும் என்ன சேர்ந்து நாய் மாதிரி துரத்தி அடிச்சிட்டாங்க. அதான் இனி நான் கெஞ்சி ஒரு யூஸும் கிடையாது. அதனாலதான் நான் இப்ப ஒரு முடிவெடுத்திருக்கேன். அவங்க எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்து கெஞ்சுற மாதிரி பண்ண போறேன். வா போலாம். கடவுளே. அஞ்சலி, அஞ்சலி, என்ன பண்ண போற? என்ன அவமானப்படுத்தின அந்த இலக்கியா, கார்த்திக், கௌதம், ஜானகி எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். அந்த ஏசிபி இருக்கிற திமிர்ல தானே இலக்கியா என்ன மிரட்டினா. அந்த ஏசிபியே வந்தாலும் இனி அவங்கள காப்பாத்தவே முடியாது. எல்லார் கையிலயும் விலங்க மாட்ட போறேன். களி தின்றோமோன்னு பயந்து அவங்க எல்லாரும் என் காலை பிடிச்சு விட்டுறஞ்சலின்னு கெஞ்சணும். ஏய், என்னடி என்னென்னமோ சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கும், நடக்க வெப்பேன். எப்படி? சரி, என்ன அடி இப்போ. என்னது அடிக்கிறதா? ஆமாமா, அடி. என்னடி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? உனக்கு இலக்கியா ஜெயிலுக்கு போகணுமா வேண்டாமா? அவ ஜெயிலுக்கு போறது எனக்கு சந்தோஷம்தா. ஆனா கூடவே கார்த்திக்கும் போனா அப்புறம் எப்படி அவன் உன்னை சேர்த்துக்குவான்? அதான் சொன்னேனேமா, இத்தனை நாள் என்ன சேர்த்துக்க சொல்லி நான் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன். இனி மிரட்டி அவனோட சேர போறேன். நான் சொல்றத நீ முதல்ல பண்ணு. என் கண்ணை பழுக்கிற அளவுக்கு பலமா அடி. ஐயோ, என்னடி நான் எப்படி உன் நடிக்கிறது? போடி. அறிவு கட்ட முண்டோ, தத்தி சாம்பிரான், கேடுகிட்டு கிழவி கிழவி கிழவி. இப்ப நடிக்க போறியா? நான் நடிக்கவா? என்னடி சொன்ன? நான் அறிவு கட்ட முண்டமா? நான் தத்தி சாம்பிராணியா? கேடு கட்ட கிழவியா? உன்ன அஞ்சலி, சாரிடி சாரிடி. ஏதோ ஒரு வேகத்துல கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன்டி. நீ எல்லாம் சரியாதான் செஞ்சிருக்க. இப்ப பாரு. எங்க போறா? வேணாண்டி வேணாண்டி, தெரியாம பண்ணிட்டேன்டி. இத புடி. வேணாண்டி. ஐயோ ஐயோ, அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? அஞ்சலி, அப்பா. ஐயோ, அது கூட. ஐயோ, அஞ்சலி அஞ்சலி, என்னடி பண்ற? சொன்ன கேளு அஞ்சலி, வேணாடி. ஐயோ, ரத்தம் வருதுடி, ரத்தம் வருது. என்னடி பண்ணி தொலைச்சிருக்க? அழுதுட்டே உள்ள கூட்டிட்டு போ. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? உள்ள கூட்டிட்டு போ. குடு, வா போலாம். வா, என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், ஐயோ டாக்டர், டாக்டர், டாக்டர். ஐயோ, டாக்டர். அம்மா, என்னாச்சு? அது வந்து டாக்டர், என்ன ப்ராப்ளம்? எப்படி அடிபட்டுச்சு உங்களுக்கு? இவளோட புகுந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இவளை அடிச்சிட்டாங்க டாக்டர். ரத்தம் போயிட்டே இருக்கு டாக்டர். ஓ மை காட். நர்ஸ், உடனே ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர், போங்க. சரிஜா, நான் கிளம்புறேன். சரிப்பா. வாமா, வாங்க. உள்ள வாங்க. என்ன? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியில போ, வெளியில போ. அம்மா, யார் நீங்கலாம்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஹலோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க மகளிர் உரிமை ஆணையத்துல இருந்து வந்திருக்கோம். அஞ்சலி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்டா? தமிழ் மேட்ரிமோனியை எல்லாரும் ஏன் சூஸ் பண்றாங்க? இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ் மேட்ரிமோனியை எல்லாரும் ஏன் சூஸ் பண்றாங்க? இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு.
தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.